Hi dears. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டயட் டேயில் 3rd டே இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டே 1லேருந்து டே 2 வரைக்கும் நான் வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து 3ஆவது நாள் டயட் vlog வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ரொட்டீனில் சில பல சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஏன்னா வந்து நான் இன்றைக்கி பீரியட்ஸ் ஆகிட்டேன். நேற்று ஈவினிங்கே வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன். ஸோ பீரியட்ஸ் டைமில் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணலாமா டயட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னோடய பாடி டைப்புக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டயட் பண்ணுவேன். ஏன்னா நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் 3 times அதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன், லஞ்சும் எடுத்துக்கிறேன், டின்னரும் எடுத்துக்கிறேன். ஸோ 3 வேளையும் நான் சாப்பிட்றேன் அப்படின்றனால எனக்கு டயட் பற்றின ப்ராப்ளம் கிடையாது. சிலர் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் ரொம்ப லோ கலோரி ஃபுட் எடுத்துப்பாங்க. அதுவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, லஞ்சும் டின்னர் மட்டும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லோ கலோரி ஃபுட்டு எடுக்கிறீங்க, பீரியட் டைமில் உங்களுக்கு முடியல அப்படின்றப்ப நீங்கள் வந்து டயட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாமா, வாக்கிங் பண்ணலாமா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. எனக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வந்து தாங்க முடியாத பெயின் அண்ட் வந்து முடியாமல் அந்த மாதிரிலாம் எப்பவுமே இருந்தது கிடையாது. ஓரளவுக்கு என்னால் எல்லா வேலையும் செய்யவும் முடியும் அண்ட் வந்து மேனேஜ் பண்ணிக்கவும் முடியும். பட் இருந்தாலும் வந்து நான் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ரொம்ப என்னை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன் பீரியட்ஸ் டைமில். பட் வந்து முடியும், ஆனால் பண்ண மாட்டேன். அண்ட் டயட்டும் வந்து நான் பிரேக் பண்ண போகிறது கிடையாது. டயட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ண தான் போகிறேன். மார்னிங் ஏதாவது ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு அண்ட் டின்னர், ஸோ 3 வேளையும் ஏதாவது ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டுக்குவேன். அதே சமயம் நம்ம நார்மலாக டயட்டில் அவாய்ட் பண்ண வேண்டியது, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ டயட் எப்பயும் போல தான். அண்ட் வந்து இன்றைக்கி காலையில் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்ல, ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணுவேன்ல, ஒர்க் அவுட் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஜம்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் முடியும், ஆனால் பண்ண மாட்டேன். பீரியட்ஸ் அப்படின்றனால ஒரு 2லேருந்து 3 நாள் வந்து ஒர்க் அவுட் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றபடி ரெகுலர் ஃபுட்டு டயட் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணிக்குவேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 minutes வாக்கிங் போகலாம், மைல்டாக வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் பண்ண போகிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:10 இருக்கும், 7:15 அந்த மாதிரி தான் எந்திரிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் முடியல, டயட் பண்ண முடியல, ஒர்க் அவுட் பண்ண முடியல, வாக்கிங் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைம் ஒரு 3 days வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பாடி டைப் உங்களுக்கு எது முடியுதோ அதை பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ எனக்கு வந்து ஓகே, என்னால் பண்ண முடியுது. அண்ட் வந்து நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறது கிடையாது. நான் கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு தூங்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 3 நாள் அப்படியே தூங்குறேன்னா அடுத்த நாள் வந்து எனக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கேப் விழுந்த மாதிரி ஆயிரும். ஸோ எனக்கு அந்த ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ணலைனாலும் சரி, ஜஸ்ட்டு ஒரு 20 minutes வாக்கிங்காவது போகலாம், மெதுவாக நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து மாடிக்கு போய் 20 minutes வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், லஞ்ச் என்ன சாப்பிட்றேன், டின்னர் என்ன எடுத்துக்கிறேன், அண்ட் வெயிட் லாஸ்க்கு வேறு என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி டேயில் நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நிறைய பேர் பீரியட்ஸ் டைமில் வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாமா, ஒர்க் அவுட் பண்ணலாமா, டயட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. பீரியட்ஸ்னு இல்லை, நீங்கள் டயட் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து தடையாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணினா போதும். டயட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ்னால உங்களுக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்குது, ஸ்டொமக் பெயினாக இருக்குது, உங்களால் சுத்தமாக முடியல அப்படின்றப்ப நீங்கள் விட்டுறலாம். நீங்கள் எப்போ ரெடி ஆகுறீங்களோ அப்போது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா குதிக்கிற மாதிரி, ஜம்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணும்போது ஃப்ளோ ஜாஸ்தியாகும். சிலருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்து வரலாம். ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ ஒரு 3 days வந்து நம்ம மைல்டாக போகலாமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்க மாதிரியான ஃபுட்டு நல்லா சத்தாக சாப்பிட்டீங்க அப்படின்னா பேக் பெயின் வராது. முட்டை, ஏதாவது பயிறு வேக வச்சு சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி மதியத்துக்கு வேணால் கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் இல்லை ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிறது, நிறைய காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுற டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து லோ கலோரி வந்து ரெகுலர் பேசிஸில் லோ கலோரி ஃபுட்டு மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பாடி வீக் ஆகாது.
2 days ஒன்ஸ் இல்லை ரைஸ் எடுத்துப்பேன், அப்படி இல்லைன்னா வந்து டெய்லி எக் எடுத்துப்பேன், பயிர் எடுத்துப்பேன். ஸோ ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அண்ட் வந்து எனக்கு வீக்காக ஃபீல் ஆகுது அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன ஃபுட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி டேயில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு வேக வச்சு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். லைட்டாக வந்து தேங்காய் துருவி போட்டிருக்கேன். ஸோ இது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயிறு வகைகள் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயட்டில் இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னு ஹேரையும் வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும்னு நினைப்போம். ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். அண்ட் வந்து டயட்டில் இருக்கும்போது ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்றப்ப ப்ரோட்டீன் இருக்க மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம், ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து முக்கியமாக இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் 2 days ஒன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 2 பீஸ் பப்பாயா எடுத்துக்கிட்டேன். டைம் வந்து ஒரு 12 to 12:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ பப்பாயா வீட்டில் இருந்தது. ஸோ அதிலேருந்து நான் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பீரியட்ஸ் டைமில் நம்ம வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கணும், பாடி ஹைட்ரேட்டாக இருக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்னோடய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன குக் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு 2 பீஸ் சிக்கன் அண்ட் ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுமே எனக்கு வந்து ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணுன்னு தோணுது. ஸோ அதனால் வந்து இப்போலாம் டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். காலையிலே ஒருக்கா வந்து குளிச்சிட்டேன். நாளைக்கு வந்து எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போவே ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் பீரியட்ஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து எதுவும் பூஜை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால் நான் இன்றைக்கே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து மேல் மட்டும் குளிச்சுட்டு, ஏன்னா பட்டு சாரி நிறைய பிளான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பிஃபோராக நான் குளிச்சிட்டேன். சரி, அதை விடுங்க. இப்போ வந்து இன்றைக்கி 3rd டே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 3rd டே. நீங்கள் பாட்டுக்கு என்னோடய பீரியட்ஸ் டே வந்து சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அது வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம டயட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பீரியட்ஸ் டைமாக இருக்குது அப்படின்றப்ப நான் வந்து எந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்க மாதிரி எடுத்துக்குவேன். எக் எடுத்துக்குவேன், கீரை, அதே மாதிரி பயறு, கொஞ்சம் ப்ரௌன் ரைஸோ அந்த மாதிரி எப்பயும் இருக்க மாதிரி லோ கலோரி ஃபுட் மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இன்டேக் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வந்து நமக்கு பீரியட்ஸ் டைமில் ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து க்ரீன் டீ எடுத்துக்கலாம். க்ரீன் டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். க்ரீன் டீயில் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, கஃபைன் இருக்குது. அது நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ க்ரீன் டீ எடுத்துக்கலாம். அண்ட் 3வது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ வந்து நார்மலாக மற்ற டயட்டில் வந்து அந்தளவுக்கு கான்சியஸாக தண்ணி குடிக்கலைனாலும் பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்காது, நம்ம டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது, வீக்காக ஃபீல் ஆகாது, ஒரு மாதிரி ஆக்டிவாக ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பீரியட்ஸ் டைம் டயட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. என்னோடய ஃபுட் பிளான் வந்து டயட் டைமில், அதாவது இப்போது இந்த 21 டேஸில் எந்த மாதிரி நான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்னிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக எடுக்கிறேன். சப்பாத்தி எடுக்கிறேன், தோசை எடுக்கிறேன், உப்புமா எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக எடுக்கிறேன். அப்படின்னா லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு இல்லைன்னா ஒன்லி வெஜிடபிள்ஸு, ஸோ அந்த மாதிரி ரைஸ் இல்லாமல் லஞ்ச் எடுத்துக்கிறதுக்கு பார்ப்பேன். இப்போ வந்து மார்னிங்கே வந்து ஏதாவது எக்ஸ் மட்டும் எடுக்கிறேன், இல்லை வந்து ஃப்ரூட் சாலட் எடுக்கிறேன், இல்லை பயறு மட்டும் எடுக்கிறேன், ராகி கூழ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லைட்டாக எடுக்கிறேன் அப்படின்றப்ப மதியம் எனக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா ஒயிட் ரைஸ், அது கூட ஏதாவது காய்கறிகள், ஸோ ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். மதியம் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸு இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸு, ஸோ டின்னரை வந்து லைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கேன். ஏன்னா வந்து நான் கடைசி 5 kg குறைக்கிறதுக்கு மெனக்கெட்டு இருக்கேன் அப்படின்றனால டெய்லி வந்து 3 வேளையும் ஹெவியாக சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் என்னோடய ஃபுட் பிளான் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேன். 2 days ஒன்ஸ் தான் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு 10 kg குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்ப
உங்களுக்கு இந்த அளவுக்கு லோ கலோரியாக எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன், அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து டின்னர் எடுக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்துருப்பீங்க, கொஞ்சமாக நான் ரைஸ் எடுத்துருந்துருப்பேன், கொஞ்சமாக இல்லை கொஞ்சம் நிறையா எடுத்துருந்துருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து நான் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் நட்ஸும் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் டின்னர். இனி வந்து நாளைக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றனால ஸ்பெஷலாக ஏதாவது வீட்டில் செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக எடுக்க போகிறேன். ஸோ என்ன டின்னர் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். என்னோடய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:45 இல்லைன்னா 6:50. ஸோ அந்த டைமில் தான் எடுப்பேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டேன் அப்படின்னா நைட்டு வந்து எனக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பசிக்கும். அதனால் வந்து கடைசி நேரத்தில் தான் சாப்பிடுவேன். ஒரு பனானா சாப்பிட்டேன் அண்ட் வந்து கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய டின்னர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபீடிங் விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர், அப்புறம் வந்து நெயில் பாலிஷ் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த டேயில் நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்ஸ் இவ்வளோ தான். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம்.